ஐயா உண்டு. வணக்கம். ஐயா உண்டியா? ஐயா உண்டுங்கய்யா. உங்க பேரு? என் பேர் சுப்பிரமணியன். எங்க இருந்து வரீங்க? நான் இளஞ்சில இருந்து வரேங்க. எத்தனை வருஷமா அங்க வரீங்க? நான் ஒரு 10 வருஷமா வரேங்க. 10 வருஷமா வரீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கு? உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை ஐயா கொடுத்திருக்காருங்கிறத விலாவரியா நேரடியாவே சொல்லுங்க. இங்க வந்ததுக்கு பிறகு நான் இங்க வந்து எனக்கு இங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் ஒரு பாவூர் சத்திரம் போற வழியில ஐயா கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா நான் சத்திரத்துல தான் போய் இறங்கினேன். அப்போ ஒரு மினி பஸ் கண்டக்டர் தான் சொன்னாப்புல, இங்க ஐயா கோயில் இல்லப்பா, வேட்டைக்காரங்குளத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் என் பாட்டியும் என்னோட மாமனாரும் 3 பேரும் சேர்ந்து, அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. உடனே இங்க வந்து நாங்க பார்த்தோம். அவருக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அப்பெல்லாம் நான் மது போதையில பயங்கர ஐயா பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவளினாலே எனக்கு வந்து இந்த நம்ம வேட்டைக்காரங்குளம் ஐயா பதிய வச்சு தான் தெரியும். அப்போதான் ரொம்ப நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து தண்ணி அடியெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஆனால் வந்து நான் முன்னாடி ரொம்ப கஷ்டத்துலேயும் கடத்துலேயும் நோயிலையும் நொம்பலத்துலேயும் கிடந்தேன். எனக்கு இப்போ நோய் இல்லை, நொம்பலம் இல்லை, கடம் இல்லை, ஏதோ ஒரு தொந்தரவும் இல்லை. ஏன்னா ஐயாவளி இதில் இருந்து என்னை ஐயா வந்து என்னை மீட்டெடுத்து பெரிய ஆளாகி என்னை உருவாக்கின தெய்வமே வந்து வாழ வைத்த தெய்வமே வந்து வேட்டைக்காரங்களும் ஐயா தான். உள்ள இருக்க பரம்பொருள் நாராயண வைகுண்டர் ஐயா வேட்டைக்காரங்க ஐயா தான் என்னை வந்து வாழ வச்சு என்னை அழகு பார்த்து என்னை 2 பிள்ளைகளையும் வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி எங்களை ஒரு மனிதனாக உருவாக்கின கடவுளே வந்து பகவான் தான். நாராயண் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டர் தான் ஐயா தான். அதாவது இந்த ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் நோய் நொடி ரொம்ப தீர்ந்துருச்சு. முக்கியமான ஒரு விஷயம் குடிய எத்தனை வருஷம் ஆச்சு விட்டு? இப்போ இப்போ ஒரு 4 மாசமா 4-5 மாசமா. 10 வருஷமா குடிச்சாலும் இந்த ஒரு 4-5 மாசமா குடிக்கவே இல்லை. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு குடிய மறந்துட்டாரு. எதனாலன்னா ஐயாவுடைய அற்புதத்தால. ஐயா உண்டு.